ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1964 வெளியான திரைப்படம் தான் கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற திரைப்படம். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி, SS ராஜேந்திரன், KR விஜயா, நடிகவேல் MR ராதா, CID சகுந்தலா போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர். இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் சாவித்திரியோடு பணியாற்றிய அனுபவங்களை பற்றி KSG சொல்லியிருக்காரு. நடிப்பில் ஒரு சகாப்தத்தையே உருவாக்கிய நடிகைகளில் முக்கியமானவர் சாவித்ரி. தனக்கென்று யாரும் அண்ட முடியாத பெரும் புகழை பெற்றவர். இந்த காட்சியில் இப்படி தான் நடிக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கணத்தை கற்றவர். இப்படி எத்தனையோ சிறப்புகளை ஏற்கும் தகுதி பெற்றவர் நடிகர் திலகம். ஒவ்வொரு காட்சியிலும் அவர் நடிக்கும்போது எனது கதாபாத்திரமே உருவெடுத்து உலாவுவது போன்ற பிரம்மை எனக்கு ஏற்படும். கை கொடுத்த தெய்வம் கதையை சாவித்திரியிடம் நான் சொன்னதும் கள்ளம் கபடமற்ற குழந்தை உள்ளம் படைத்த கோகிலா பாத்திரம் தான் அவருக்கு மிக மிக பிடிச்சிருச்சு. சாவித்ரி படப்பிடிப்புக்கு வந்த முதல் நாள் என்னிடம் வந்து, KSG சார், குழந்தைத்தனமான இந்த கேரக்டரை நான் எப்படி நடிக்கணும் அப்படின்னு ஒரு கோடு போட்டு காட்டிடுங்க, அதை நான் டெவலப் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சாவித்ரி. குழந்தைத்தனமான வேடத்தை நீ சிறப்புற செய்து விடுவாய் என்ற முழு நம்பிக்கை இருப்பதனால தான் அந்த கேரக்டருக்கு உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஆனாலும் நீ கேட்பதற்காக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், குழந்தைகளை நன்றாக கவனிச்சு பாரு. மழலைகள் அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, அதன் கண்கள் எப்போதுமே திறந்தே இருக்கும். எனவே நீ அழுதாலும் சிரித்தாலும் ஆத்திரப்பட்டாலும் அமைதியாக இருந்தாலும் கண்களை திறந்தவாறே வச்சிருந்தா கோகிலா கேரக்டர் முழு வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு KSG சொல்லியிருக்காரு. சாவித்ரி KSG சொன்ன விளக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காட்சியிலும் கண்களை அகல திறந்தபடியே நடிச்சிருக்காங்க. கை கொடுத்த தெய்வத்தில் அவர் நடிப்பு அபாரமாக இருந்துச்சு. அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கதாசிரியனின் பாத்திர படைப்பு கலைஞர்களின் நடிப்பாற்றலை கொண்டு கணக்கிடப்படும் போது 40 முதல் 60% தான் தேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கை கொடுத்த தெய்வத்தில் சாவித்ரி 150% உயர்த்தி விட்டாங்க. அவருக்கு ஈடு அவரே அப்படின்னு KSG அவர்கள் சாவித்ரியை புகழ்ந்து பேசியிருக்காரு. கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் கோகிலாவாக வரும் சாவித்ரி நடிப்பில் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. பேதைத்தனம் மற்றும் துடுக்குத்தனத்தையும் ஒரே சமயத்தில் சாவித்ரியால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். ரகுவை முதல்ல கண்டதும் தன்னை பற்றிய விவரங்களை எல்லாம் வெள்ளை உள்ளத்துடன் வெளியிட்ட காட்சி ஒன்றே சாவித்ரியின் நடிப்பாற்றலுக்கு போதுமானது அப்படின்னே சொல்லலாம். காட்சிக்கு காட்சி முகபாவத்தை மாற்றி மாற்றி வெளிப்படுத்துவது பாராட்டுக்களை சாவித்ரிக்கு பெற்றுத்தந்தது. KS கோபாலகிருஷ்ணனின் இயக்கத்தில் சாவித்ரி அவர்கள் நடித்தவை கற்பகம், கை கொடுத்த தெய்வம், 1000 ரூபாய் ஆகிய படங்கள். குடும்ப சித்திரங்களில் KSG கொடிக்கட்டி பறந்தது போல வேற யாருமே வெற்றி அடையலை. மேற்கூறிய 3 படங்களுமே மாறுபட்ட கேரக்டர்களை சாவித்ரிக்கு கொடுத்துச்சு. அவரது நடிப்பாற்றலை எவரெஸ்ட் சிகரத்துக்கு கொண்டு சென்றுச்சு. இப்படியெல்லாம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கத்தில் நடித்த அனுபவம் பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க சாவித்ரி அவர்கள். இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் எத்தனையோ வெற்றி பாடல்கள் இருந்தாலும் இந்த சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்னு தொடங்குற பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலில் சிவாஜி கணேசன் பாரதியார் வேஷத்தில் பாடும் பாடலாக மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன் இந்த பாடலை எழுதிய கவிஞரின் மனதில் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டை கேட்டாலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். தேசிய ஒருமைப்பாட்டை இதைவிட வர்ணிக்க வேறு யாராலுமே முடியாது. MSV அவர்களின் அபாரமான இசையில் உருவான பாடல், கவிஞரின் கற்பனை திறனுக்கு ஏற்ற இசை வடிவம், இசை வடிவத்திற்கு ஏற்ற பாடல் வரிகள், இதற்கு உயிர் கொடுக்கும் பாடகர் திலகம் TM சௌந்தரராஜன் அவர்களுடைய கம்பீர குரல், அதை உயிரோட்டத்துடன் நமக்கு அளித்திருக்கும் நடிப்பு திலகம் சிவாஜி கணேசன். எத்தனை முறையானாலும் கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே இருக்கலாம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படிங்கிற பாடலுக்கு பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பாடலில் சுந்தர தெலுங்குனில் பாட்டிசைத்து அப்படின்னு ஒரு வரி வருமா. பாட்டிசைத்து என்பது பாடும்போது பாட்டி செத்து என்பது போல இருப்பதாக MSV நினச்சிருக்காரு. அதனால் அதை மாற்ற வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. இயக்குனரை அழைத்து இந்த பாட்டிசைத்து என்ற வரி வேண்டாம், அதற்கு பதிலாக வேறொரு வரியை வச்சுக்கலாம், பாடலை எழுதிய கவிஞரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதை கேட்ட இயக்குனருக்கு அதிர்ச்சி. பின்பு பாரதியார் இறந்து விட்டார் என எம்எஸ்வியிடம் எடுத்து கூறியிருக்காரு. அதை கேட்டு என்ன இறந்து விட்டாரா என ஆச்சரியத்துடன் கேட்டாராம் எம்எஸ்வி. இசை மட்டும்தான் எம்எஸ்விக்கு உலகம். இசையை தாண்டி வெளி உலகம் இந்த அளவிற்கு தான் அவருக்கு பரிச்சயமாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலம் அப்படின்னா அது எம்எஸ்வியின் காலம்தான். கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் கோகிலா அப்படிங்கிற கதாபாத்திரம் உருவான கதையை பற்றி சாவித்ரி அவர்கள் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கதாபாத்திரம் ஒரு அபூர்வமான கேரக்டர். வயது வந்த ஒரு பெண் வெகுளியாக வித்தியாசம் இல்லாமல் பழகுறாங்க. ஆனால் அந்த அப்பாவி பெண்ணின் பண்பை இந்த உலகம் புரிந்து கொள்ள மறுக்கிறது. இந்த பாத்திர அமைப்புக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் கிடைத்தன. ஆனால் அந்த வடிவம் முதலிலேயே ஏற்படவில்லை. புதுமையான வேஷம். அதனால் நிறையவே யோசித்து எந்த விதமாக நடித்தா மக்கள் மனதில் இந்த குணச்சித்திரம் நன்றாக படியும் அப்படின்னு திட்டமிட்டு நடிக்க வேண்டி இருந்துச்சு. அப்படியும் கைவராமலே இருந்தது. 2 நாட்கள் நடித்த பின்பு தான் அதில் ரொம்ப பிடிப்புடன் ஈடுபட்டு நடித்தாங்களாம். பிரமாதமாக அமைந்து விட்டது. அந்த கேரக்டரை சாவித்ரி அவர்களே உருவாக்கியிருக்காங்க. கோகிலாவின் உயிர்ப்புக்கு காரணம் அதை நான் முழுமையாக நம்பி அந்த கேரக்டரில் வாழ்ந்தது தான். நான் நடித்த படங்களில் ஏற்ற குணச்சித்திரங்களில் மிக சிறந்த ஒன்றாக கோகிலா கதாபாத்திரத்தை கருதுகிறேன் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நல்லாவே கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.